இப்போ இந்த இடம் என்ன புரியலனா சார், பிறல் சாட்சியா மாறிட்டா ஒரு கொலைக்கான நியாயம்ங்கிறது எங்க சார் இருக்கு? அப்ப யாரு கொன்னாங்கிற ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். அதாவது இந்த கொலை வழக்கு எடுத்துங்க, இது விசாரிக்கக்கூடியது அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. செஷன்ஸ் கோர்ட், மாவட்ட நீதிபதி தான் விசாரிப்பாங்க. மாவட்ட நீதிமன்றத்தில் தான் விசாரணை நடக்கும். அந்த நீதிபதி அவங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட சாட்சியங்கள், அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் தான் அவங்க அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படி இருக்கையில் செஷன்ஸ் நீதிபதி தான் இவனுக்கு முதல்ல ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, 46 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டில். அப்போ அவங்க அவங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஆவணங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இதை போலீஸார் விசாரிப்பாங்களா சார்? அந்த கொலை இவர் பண்ணலன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்கிற கோணங்கள்லாம் விசாரிக்கப்படுமா? சார்ஜ் ஷீட் போட மட்டும் விசாரிச்சு தானே சார்ஜ் ஷீட் போட முடியும். இவனை தவிர வேற யார் பண்ணியிருக்க முடியும்? இப்போ அதில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இவன் இருக்கிறான், இவன் இல்லைன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணணும்ல. அவன் தாங்கிறது ப்ரூவ் பண்ணுறாங்க, இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணணும்ல. செஷன்ஸ் கோர்ட்டு தண்டனை கொடுக்குது, ஹைகோர்ட்டும் உறுதிப்படுது, அந்த தண்டனையை உறுதிப்படுத்துது. சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த கேஸு அம்மாவை கொன்ற கேஸு, அதில் நீதிமன்றத்தில், அதாவது செஷன்ஸ் நீதிமன்றத்திலே விடுதலை ஆயிடுது. ஏன்னா யார் புகார் கொடுத்தாரோ, தன் மனைவியை கொண்டுட்டு நகையை திருட்டு போயிட்டான்னு யார் புகார் கொடுத்தாரோ அவரே இல்லைன்னு சொல்றாரு. என்ன காரணம்னா அக்யூஸ்ட் அவரோட பையன் இல்ல சார். இப்ப இதுதான் அவரோட மனைவி இறந்துட்டாங்க. இப்ப அவரை பொறுத்தவரை அவர் ஆங்கிள் பார்த்தா மனைவி இறந்துட்டாங்க, நகைகள் கிடைச்ச போலீஸ் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாரு. இப்போ அவர் நடந்தது சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பையன் மகன், அவன் தான் அக்யூஸ்ட். அவனையும் தூக்குற போறதுக்கு ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கேஸ்லயே அவனுக்கு இது பண்ணாங்கன்னா வெளியவே வர முடியாது. அதனால தன் பையனை காப்பாத்துறங்கிற நோக்கத்துல பிறகு சாட்சியா மாதிரி சாட்சி